Okay, now we are going to see 50 to 60 words. As I told you, 50 to 60 words doesn't matter. You have to see the questions. So என்ன question ஆனாலும் 3 marksக்கு prepare பண்ணுங்க. இப்போ உங்க ஸ்கூல்ல வந்துட்டு 5 marks கேட்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எழுதுங்க. But board examல நம்மளுக்கு 3 marks தான். Okay. राज कपूर द्वारा फिल्म की असफलता के खतरों से आगाह करने पर भी आगाह वार्निंग करने पर भी शैलेंद्र ने फिल्म क्यों बनाई? This is an important question. So என்ன கேக்குறாங்க? ராஜ் கபூர் द्वारा फिल्म की असफलता. So ராஜ் கபூர் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வந்து ஷைலேந்திர வந்து கேட்கும்போது film may sometimes it may not be successful also அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ எப்பயுமே சக்ஸஸ் நடக்கும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் it may not get success also அப்படின்னு அவர் வார்ன் பண்றாரு. ஆகாஹ் கர்னே பர் பி. ஸோ அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் கூட शैलेंद्र ने यह फिल्म क्यों बनाई? ஏன் வந்து என்ன ஐடியால இந்த ஃபிலிம் பண்றாரு அப்படின்னு கேக்குறாங்க. राज कपूर ने तीसरी कसम फिल्म की कहानी और संवेदना देखकर शैलेंद्र को चेतावनी दे दी थी. सो என்ன சொல்றாங்க? சோ இந்த ஸ்டோரியை கேக்குறாரு இல்லையா? ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோரியை கேக்குறாரு, அதனுடைய எமோஷன்ஸ் லைக் அந்த சென்சிட்டிவ்னஸ், அந்த லெசன்ல இருக்கிற அந்த சென்சிட்டிவ்னஸ். शैलेंद्र को चेतावनी दे दी थी. चेतावनी आगाह ரெண்டுமே ஒரே மீனிங் தான், காஷன் ஆர் வார்னிங். ஓகே. संवेदना देखकर இந்த படத்தினுடைய ஸ்டோரி அண்ட் சென்சிட்டிவ்னஸ் கேட்டுட்டு அவர் என்ன பண்ணார்? வார்னிங் கொடுக்கிறார். कि यह फिल्म असफल हो सकती है. இந்த படம் வந்து ஃபெயிலியரா ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்டே வந்து அவர் வார்னிங் கொடுக்கிறார். इसे खरीदार नहीं मिलेंगे. இதுக்கு வாங்குறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. பரந்து शैलेंद्र भावुक हृदय कवि है. ஸோ அவர் எப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய ஹிருதய் அப்படின்னா ரொம்ப எமோஷனான ஒரு கவி அவர். ஓகே. शैलेंद्र வந்து எப்படிப்பட்டவர்னா பாவுக் ஹிருதய். அவருடைய தனியா அவருடைய விசேஷன் பத்தி கேட்பாங்க. ஸோ வாட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் நீங்க எழுதணும். பாவுக் ஹிருதய் கவி है. उनमें आदर्शवाद बहुत प्रबल था. ஆதர்ஷ் அப்படின்னா தர்ஷன் அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஐடியல், என்ன சொல்றது, மாரல். ஆதர்ஷன் என்னது? ஒரு மாரல் இருக்கிற மாதிரி, ஒரு ஐடியல்னஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பர்சன் அவர். ஓகே. ரொம்ப மாரல் உள்ள ஒரு பர்சன். உண்மை ஆதர்ஷ்வாத் பகுத் பிரபல்தா. பிரபல்தானா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ சர்டன் மாரல் அவர் வச்சிருக்காரு, அதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்காரு. வே யஷ் और धन लिप्सा से दूर थे. யஷ் அப்படின்னா வந்து பெருமை. ஸோ ரொம்ப பெருமையும் அவர் வந்து ஏத்துக்க மாட்டார், ரொம்ப பெருமையும் அவர் ஆசைப்படல. யஷ் और धन लिप्सा அதாவது மணிக்கு ஆசை. ஓகே. ஸோ ஒரு பேர் ஆசை. से दूर थे. அவருக்கு ரொம்ப பெருமையும் தேவையில்லை, அவருக்கு மணியும் ரொம்ப தேவையில்லை. वे इस फिल्म का निर्माण अपने मन की संतुष्टि के लिए. ஸோ முக்கியமான இதுல ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிலிம் அவர் எதுக்கு எடுக்கிறாருன்னா அவர் மனசினுடைய சந்துஷ்டி, சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹாப்பினஸ்க்காக தான் அவர் இதை எடுக்கவே வந்து फर्स्ट ट्राई बनाया. मन की संतुष्टि के लिए करना चाहते थे, इसलिए उन्होंने कतरा उठाकर भी यह फिल्म बनाई. कतरा उठाकर आफ्टर टेकिंग सो मच ऑफ रिस्क. அதுல ஒரு ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜ் கபூர் வந்து அவருக்கு வார்ன் பண்றாருல, அதுவே ஒரு ரிஸ்க் தான். ஸோ ஏன்னா இவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன், அவர் சொல்லியிருக்காரு, அதுவே அந்த வார்னிங்கே வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். பட் ஸ்டில் அவர் ஏன் எடுக்கிறாருன்னா அவருடைய கேரக்டர்ஸ் பத்தி நம்ம சொல்றோம், அதுக்கப்புறம் அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அவர் எடுக்கிறாரு அப்படின்றத நம்ம சொல்றோம். नेक्स्ट क्वेश्चन பாருங்க. तीसरी कसम में राज कपूर का महिमामय व्यक्तित्व. ओके. महिमामय व्यक्तित्व. महिमामयனா ரொம்பவும் ஒரு என்ன சொல்றது, ரொம்பவும் நல்ல மகிமையான அப்படின்னு சொல்ல, கிரேட் அப்படின்னு இல்லையா, அந்த கிரேட் पर्सनालिटी பத்தி. तीसरी कसम में राज कपूर का महिमामय व्यक्तित्व किस तरह हीरामन की आत्मा में उतर गया है. ஸோ ஹீராமன் அப்படின்றது அவர் நடிச்ச அந்த கேரக்டர். ஸோ அவருடைய அந்த பர்சனாலிட்டி அந்த கேரக்டர்ல எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டினே என்ன பண்ணுவாங்கன்னா ட்விஸ்டடா கேட்பாங்க. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் ட்விஸ்டடா தான் இருக்கு. ஸோ இன்னும் அதை ட்விஸ்டடாவும் நம்ம கேட்கும் போது கரெக்டாக எழுதணும். तीसरी कसम में राज कपूर का महिमामय व्यक्तित्व, that is great personality, இந்த கேரக்டர்ல எந்த அளவுக்கு வந்து இறங்கி இருக்குன்னு கேட்குறாங்க. स्पष्ट कीजिए. तीसरी कसम फिल्म का नायक है हीरामन नामक खालिस देहाती बुच्च गाडीवान. ஸோ खालिस देहाती बुच्च गाडीवान என்ன அர்த்தம்னா ரூரல், அதாவது என்ன சொல்றது, நம்மளுக்கு ரொம்ப அந்த ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ரூரல் ஃபேமிலியில உள்ளவர் அப்படின்னு சொல்றாங்க. खालिस வெரி சிம்பிள்,
ரூரல்ல இருக்கிற ரூரல்னா வில்லேஜ்ல இருக்கிற ஒரு बुच्चना ரொம்ப ஒரு लो लेवल गाड़ीवान काटमैन ओके तीसरी कसम फिल्म का नायक है हीरामन नामक खालिस देहाती बुच्च गाड़ीवान सो हीरामन பேர் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு காட்மேன் उसकी भूमिका निभाई अपने समय के सबसे बड़े शोमैन राज कपूर ने सो அந்த ரோல भूमिका निभाई ப்ளே பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா सबसे बड़े शोमैन राज कपूर ரொம்ப ஒரு பெரிய கிரேட் பர்சன் அந்த அதுவும் அந்த டைம்ல வந்து அவர் ரொம்ப ஒரு என்ன சொல்றது பயங்கரமான ஒரு ஹீரோவா இருக்கிற டைம்ல வந்து இந்த ரோல் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு எய்தர் அந்த ரோல்காக அவர் ப்ளே பண்ணியிருக்கலாம் இல்ல அவரோட ஃப்ரெண்ட் ஷைலேந்தருக்காக அவர் ப்ளே பண்ணியிருக்கலாம் इस फिल्म में राज कपूर ने अपने महिमामय व्यक्तित्व को समेट करना என்னது shrink பண்றதுன்னு அர்த்தம் அப்படியே ரோல் இன் பண்றது ஓகே சோ பாம்பு வந்து என்ன பண்ணனும் அந்த ரோல் இன் அத சமேட் करना யூசுவலா அந்த சாம்புக்கு தான் அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க சமேட் करना அப்படியே சுருண்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் समेट कर स्वयं को बिल्कुल देहाती बना दिया सो அவருடைய அந்த அவர் என்ன பிளேஸ்ல இருக்காரு ரியாலிஸ்டிக் அவர் என்ன பிளேஸ்ல இருக்காரு அப்படின்றத விட்டுட்டு அத shrink பண்ணி बिल्कुल और सर्टेन देहाती और विलेज पर्सनावे அவர் அங்க மாறிட்டார் वह मोहब्बत भरे दिल की जुबान समझता है और हीराभाई नाम की नौटंकी कलाकारों पर रीझ गया है वह मोहब्बत भरे मोहब्बत ने लव एंड अफेक्शन मोहब्बत भरे दिल की जुबान समझता है सो मनசுல இருக்கிற அந்த லவ் தான் வந்து நம்மளுடைய லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு और भरे दिल की जुबान समझता है सो நம்மளுடைய மனசால தான் நம்ம பேசணும்ன்றத இந்த லைன்ல மீன் பண்றாங்க சோ வாயினால பேசுறது கிடையாது அந்த அன்பு தான் பேசணும் ஓகே சோ we should spread love towards everybody और हीराबाई नाम की नौटंकी कलाकार पर रीच गया है அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து ஹீராபாய் அப்படின்ற வந்து ஒரு நௌடங்கி சோ வாட் ஐ டோல்ட் யூ அந்த கலை கூத்தாடின்னு சொன்னேன் she is an artist drama artist அவங்க மேல வந்து ரீச் கயா ஹேனா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் அவங்க மேல வந்து ஒன்றிட்டார்னு சொல்றாங்க சார் அப்படியே மர்ஜ் ஆயிட்டாருன்னு மீன் பண்றாங்க उसका अभिनय इतना सजीव है कि दोनों पात्र एक दूसरे में मिल गए प्रतीत होता है सो அவங்களுடைய அபிநய் ஆக்டிங் வந்து इतना सजीव அவ்ளோ அலைவா இருந்துச்சு சோ எல்லாரும் பார்க்கறவங்களுக்கு வந்து ரொம்ப நிஜமா இருக்கிற மாதிரி அலைவா இருந்துச்சு அந்த பிக்சர் दोनों पात्र एक दूसरे से मिल गए प्रतीत होते हैं ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவர் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க அந்த கேரக்டரோட ஒன்றி போயிட்டாங்க ராஜ் கபூர் மானோ ராஜ் கபூர் யா அபிநேதா ரஹே ஹி नहीं சோ திரும்பவும் அவரை பத்தி தான் பெருமையா சொல்றாங்க இந்த இதுல ராஜ் கபூர் வந்து ஒரு ஆக்டராவேனே எல்லாருக்குமே டவுட் வந்துருச்சு அந்த அளவுக்கு அவர் ஆக்ட் பண்றாரு वे हीरामन का अभिनय करते करते हीरामन बन चुके हैं சோ ஹீராமன் அந்த கேரக்டர் ரோலை ப்ளே பண்ணி அவர் அதுவாவே மாறிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த என்ன क्वेश्चन என்னது மகிமாமய व्यक्तित्व அவருடைய அந்த पर्सनालिटीக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல ஆனா அவர் எப்படி ஆக்ட் பண்ணாருன்னு நமக்கு கேட்டிருக்காங்க சோ you should write this answer थर्ड क्वेश्चन பாருங்க लेखक ने ऐसा क्यों लिखा है कि तीसरी कसम ने साहित्य रचना के साथ 100% न्याय किया है सो இது வந்து ஒரு லிட்டரேச்சர் ஸ்டோரி இது ஒரு இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க சோ தமிழ்ல சொல்லும்போது நமக்கு கரெக்ட்டா வரும் அந்த வார்த்தை என்ன சொல்றாரு இந்த தீஸ்ரி கசம் படம் அப்படின்றது வந்து ஒரு இலக்கியம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இஸ் a literature அது வந்து 100% அப்படினா 100% நியாய் किया है so it has proved that it is a literature based story அது வந்து 100% உண்மை அப்படின்றத நம்ம எப்படி சொல்றாங்க अधिकांश फिल्में किसी साहित्यिक रचना को फिल्मी लड़कों छड़कों और तौर तरीके के अनुरूप ढाल देती है सो मोस्ट ऑफ द फिल्म्स எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லிட்டரேச்சரை பேஸ் பண்ணி இருக்கும் அவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படினா ஒரு லிட்டரேச்சரை பேஸ் பண்ணி இருக்கும் சோ கொஞ்சம் கொஞ்சம் அதுல இருந்து எடுத்துப்பாங்க ஒரு மேபி ஒரு लव बेस्डो இல்ல வந்து फ्रेंडशिप बेस्डो வந்து அதுல இருந்து எடுப்பாங்க अधिकांश फिल्म किसी साहित्यिक रचना को फिल्मी लड़को छड़को और तौर तरीको अपना तौर तरीका என்னது the way the same meaning लड़को छड़को so அந்த அதுல இருந்து எடுத்த மாதிரியான ஒரு அனுரூப் ஒரு ஃபாலோ பண்ணிருப்பாங்க so they will follow what is there in the film परिमाण स्वरूप वह साहित्यिक रचना अपने मूल रूप से बहुत दूर हो जाती है so as a result என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா परिमाण स्वरूप वह साहित्य रचना ஆனா ரிசல்ட்ல பாக்கும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கறாங்க பட் as a ரிசல்ட்டா பாக்கும்போது அந்த வகுன்றது அந்த ஃபிலிமை சொல்றாங்க साहित्यिक रचना अपने मूल रूप से बहुत दूर हो जाती है आना
அவங்க அந்த ஒரு ரூட்ல இருந்து ரொம்ப தூரமா வந்திருப்பாங்க. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆர்ட் இஸ் இமிட்டேஷன். ஸோ இட் இஸ் அ வேர்டிங் தட் ஆர்ட் இஸ் அ இமிட்டேஷன். வாட் எவர் யூ டூ அதை இமிட்டேட் பண்ணி தான் உன்னால பண்ண முடியும். ஸோ ஆர்ட் இஸ் அ இமிட்டேஷன். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதோட மூல் ரூப்ல இருந்து ரொம்ப தூரம் போயிருக்கும். அந்த லிட்ரேச்சர், அந்த இலக்கியம்ன்றது கொஞ்சம் தான் இருக்கும், அது வந்து ரொம்ப தூரமா போயிருக்கும். சாகித்ய का स्तर भी गिर जाता है. அதே மாதிரி அதனுடைய லெவல், சாகித்யோட லெவலையே வந்து இவங்க மாத்தி இருப்பாங்க இவங்க எடுக்கிற படத்துல. परंतु तीसरी कसम में यह दोष नहीं आ पाया. ஸோ இந்த ஒரு தோஷ் வந்து வரல, இந்த ஒரு மிஸ்டேக் வந்து तीसरी कसमல வரல. இது அப்படியே ஒரு இலக்கிய படமாவே நமக்கு வந்துருச்சு. परंतु तीसरी कसम में यह दोष नहीं आ पाया. गीतकार शैलेंद्र ने कुशलता पूर्वक, सो स्किलफुली, व्हाट इज कुशलता पूर्वक? स्किलफुली साहित्यिक गहराई और यथार्थ को जो का त्यो बनाया रखा. அவர் என்ன பண்றாரு, இந்த சாகித்ய கெஹராய், லிட்ரேச்சருடைய டீப்னஸ் எப்படி இருந்துச்சோ, யதார்த்துக்கோ ஜோ கா தியோ பனாயா ரக்கா, அது எப்படி இருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்காரு. इस फिल्म में सब दृश्य गहरे भावपूर्ण है. ஸோ இதுல வர எல்லா சீன்ஸும், திருஷ்யனா விஷன், நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ இது எல்லாமே डीप इमोशंस கொடுக்குது. इसलिए किसी ने इस फिल्म को सेल्यूलाइड पर लिखित कविता कहा है. ஸோ அதனால தான் இந்த படத்தை வந்து सेल्यूलाइड पर लिखी कविताன்னு சொல்லியிருக்காங்க. फोर्थ क्वेश्चन, शैलेंद्र के गीतों की क्या विशेषताएं हैं अपने शब्दों में लिखी. ஸோ शैलेंद्रोடைய பாடல்களை என்ன விசேஷம்னு கேட்குறாங்க. ஸோ சேம் திங் இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா பாவ்பூர்ணக், சம்வேதன் பூர்வக், ஸோ இதெல்லாமே நம்ம திரும்ப 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 எழுதணும். ஸோ இட் இஸ் வெரி அட்ராக்டிவ், இட் இஸ் लोकप्रिय, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நீங்கள் நிறைய எடுத்து வச்சுக்கணும். शैलेंद्र के गीत बहुत भावपूर्ण है. सो अगेन भावपूर्ण, सो सेंसिटिव. वे संवेदनापूर्ण होते हुए, संवेदनापूर्ण, भावपूर्ण எல்லாமே என்ன மீனிங் கொடுக்கணும்னா எமோஷன், சென்சிட்டிவ்னஸ் कि कठिन नहीं होती. सो संवेदनापूर्ण होते हुए भी कठिन नहीं होता. அது எவ்வளவுதான் வந்து சென்சிட்டிவா இருந்தாலும் அந்த பாடல்கள் வந்து கஷ்டமா இருக்காதான், the words difficult இருக்காதுன்னு சொல்றாங்க. उनकी सरलता, सरलता सिंप्लिसिटी. शांत नदी की तरह गतिशील था. सो நதி எப்படி வந்து ரொம்ப சாந்தமா ரொம்ப அமைதியா போகுதோ அது மாதிரி இருக்கும். இது வந்து கம்பேரிசன் புக்லயே இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு ரைட் திஸ் லைன். तरह गतिशीलता और समुद्र की तरह, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நதி மாதிரி வந்து டீப்னஸ் இருக்கு, ஆனா சமுத்திரம் சாரி நதி மாதிரி வந்து சிம்பிள் அண்ட் ரொம்ப அமைதியா இருக்கு. समुद्र की तरफ, समुद्र மாதிரி गहराई सबको प्रभावित करते हैं. ஸோ அந்த ஒரு டீப்னஸ் வந்து எல்லாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இம்ப்ரெஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, இட் இம்ப்ரெஸ் எவ்ரிபடி வித் சிம்பிளிசிட்டி லைக் அ ரிவர் அண்ட் டீப்னஸ் வித் லைக் அ ஓஷன். वे अपने गीतों को केवल लोकप्रिय ही नहीं बनाते बल्कि श्रोताओं को संस्कार भी देते हैं. இப்போ நாங்க நல்லா லிசன் பண்ணுங்க. அவருடைய பாடல்கள் எப்படி இருக்குன்னா லோக்பிரிய, அதாவது பாப்புலர் மட்டும் கிடையாது. இட் இஸ் நாட் ஒன்லி பாப்புலர், நாட் ஒன்லி ஃபேமஸ், बल्कि rather श्रोताओं को संस्कार भी देती है. श्रोताओं इज लिसनर्स, ऑडियंस और लिसनर्स. ஸோ ஸ்ரோதா அப்படின்னாவே லிசனர்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த லிசனர்ஸுக்கும் சம்ஸ்கார் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸோ அவங்களுக்கும் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்குது, அதாவது அவங்களுக்கும் அந்த அமைதி நிலையை வந்து கொடுக்குதுன்னு சொல்றாங்க. உன்கே கீதோமே கருணா ரச்சி பசி ஹோத்தி ஹை. நிறைய வந்து கைண்ட்னஸ் இருக்கும் அந்த பாடல்கள்லயே, கைண்ட்னஸ் இருக்கும். ஃபிர் பி வஹ் பராஜித் நஹி கர்த்தி. பராஜித் அப்படின்னா ஜெயிக்கிறது. ஓகே, இட் இஸ் நாட் கெட்டிங் சக்சஸ். उनकी करुणा कुछ करने के लिए उत्साहित करती है. அந்த கருணா இருக்கு இல்லையா, அந்த அதாவது ஒரு பாடல்கள் இருக்கிற அந்த கைண்ட்னஸ் வந்து நம்மளுக்கும் வந்து நிறைய பிரபாவித்துன்னு சொன்னாங்க. இம்ப்ரெஸ் பண்றது மட்டும் இல்லாம உற்சாஹித் கர்த்தி. உற்சாஹித் இஸ் கிவிங் எனர்ஜி ஆர் என்தூசியாசம். ஓகே ओके, फिल्म निर्माता के रूप में शैलेंद्र की विशेषताओं पर प्रकाश डालिए. ஒரு இப்போ வந்து நம்ம இவ்வளவு நேரம் அவர் வந்து என்ன இந்த क्वेश्चनல படிச்சோம், as a गीतों की क्या विशेषता படிச்சோம், அவருடைய கேரக்டர்ஸ் படிச்சோம். அப்ப இதுல வந்து என்ன கேக்குறாங்கன்னா ஒரு ஃபிலிம் டைரக்டரா, as a director அவருடைய விசேஷதா என்னன்னு கேக்குறாங்க. சோ நம்ம ஃபர்ஸ்டே படிச்சிட்டோம், அவர் வந்து மணிக்கு ஆசைப்பட மாட்டாரு, புகழுக்கு ஆசைப்பட மாட்டாரு, அவருடைய மனசு சந்தோஷத்துக்கு தான் இந்த படம் எடுக்கிறாரு. அப்புறம் என்ன வேற என்ன படிச்சோம், இந்த
லெசன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாகித்யக். இது ரெண்டுமே நீங்க இது பண்ண மாதிரி எழுதினா போதும். फिल्म निर्माता के रूप में शैलेंद्र का महत्व विशिष्ट है. विशिष्ट इज यूनिक. ஸோ ஏன் இதை யூனிக்னு சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைரக்டர்ஸ் எப்படி மணி பேஸ்டா இல்லை வந்து ஃபேம் வேணும் அப்படின்ற மாதிரி படம் எடுப்பாங்க. பட் இவர் அப்படி கிடையாது. வே நிர்மாதா ஹோते हुए भी साहित्यिक बने रही है. ஸோ என்ன சொல்கிறாங்க, இஸ் அ லிட்ரேட். ஓகே, அது லிட்ரேச்சர் பேஸ்டாக எடுக்கிறாரு அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அவர் என்னதான் படம் எடுத்தாலும் அவருடைய இதில் வந்து சாகித்ய கலாச்சாரம் இருக்கும். वे फिल्मी चकाचौंध में रहते हुए भी धन और यश लिप्सा से दूर बने हैं. ஸோ சக்காச்சவுந்த், ஃபிலிமி சக்காச்சவுந்த் அப்படின்னா என்ன மீனிங்னா, அந்த ஃபிலிம் சர்க்கிள், அந்த படம் எடுக்கிற அந்த பீப்புள் கூடயே தான் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல். அவர் சக்காச்சவுந்த்னா அந்த கம்பெனி. ஓகே, ஹி இஸ் ஆல்வேஸ் இன் தி கம்பெனி ஆஃப் தோஸ் பீப்புள். ரெஹத்தே ஹுயே பி தன் और யஷ் லிப்சா. ஸோ அவருக்கு மணியும் யஷும், யஷ்னா புகழ், ஃபேம் அண்ட் மணிக்கு வந்து அந்த லிப்ஸா, அந்த பேர் ஆசை வந்து அதுலேருந்து அவர் தூரமாக இருக்கார். he doesn't have that greediness towards the fame or wealth. उन्होंने फिल्मों को गहरा साहित्यिक बनाने का प्रयत्न किया. ஸோ அவர் என்ன பண்ணார், இந்த படங்களை வந்துட்டு ரொம்ப டீப்பாக எடுக்கணும், சாகித்யமாக எடுக்கணும் அப்படின்றது தான் அவருடைய எஃபர்ட்டே. उन्होंने फिल्म में सस्तापन या उथलापन लाने की बजाय दर्शकों को सांस्कारित करने का प्रयास किया. ஸோ என்ன பண்ணுறாரு அவர், சஸ்தாப்பன்னா ரொம்ப சீப். ஓகே, உத்லாப்பன் ஷாலோ. ஸோ ஒரு படத்தை மேலோட்டமாக ரொம்ப சீப்பாக, அதாவது சீப்பான என்ன மீன் பண்ணுறாங்க, நம்ம மசாலா படம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலாக அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தர்ஷகம், தட் இஸ் ஆடியன்ஸ்க்கு சம்ஸ்காரித் கர்ணே. ஸோ அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா போய் சேரணும், அவங்கள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கொண்டு வரணும், அவங்களுக்கு நிறையா விஷயம் கொண்டு வரணும். சம்ஸ்காரித்னா இந்த இடத்துல அந்த மீனிங் தான். ஸோ அவங்கள வந்து எக்யூப்டாக கொண்டு வரணுன்றது தான் அவருடைய எஃபர்ட். उनकी फिल्में कविता जैसी सघन इज डेंस. ஸோ அவருடைய படமும் எப்படி இருக்குன்னா, கவிதா மாதிரி ரொம்ப டென்ஸாக இருக்கு. கஹன் அவர் பிரபாவி. கஹன் இஸ் லவ் ஆர் டெடிகேஷன். பிரபாவி இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆர் இம்ப்ரெசிவ், அட்ராக்டிவ். பிரபாவி இஸ் அட்ராக்டிவ், இன்ஃப்ளூயன்ஷியல், எப்படி வேணா அந்த வேர்டு எழுதிக்கலாம். ஸோ என்னது, அவருடைய கவிதா மாதிரி அவரோட படமும் இருக்குன்னு சொல்றாங்க. தபி உன்கி கலா ஃபிலிம்கோ அநேக புரஸ்கார் மிலே. அதனால தான் அவருடைய படத்தை வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம்னு சொல்றோம். சரியா, இட் இஸ் செட் டு பி ஆர்ட் ஃபிலிம். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு நிறைய அவார்டும் கிடைச்சது. शैलेंद्र की निजी जीवन को चाप उनकी फिल्म में झलकती है कैसे. அப்ப शैलेंद्रனுடைய நிஜினா அந்த பர்சனல் லைஃப். ஓகே, அவருடைய படத்துலையும் வந்து ஜலக்தினா இட் இஸ் லைக் ஷைனிங், இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் இன் ஹிஸ் ஃபிலிம் ஆல்சோ. அவருடைய லைஃப் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு படமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே இந்த கொஸ்டின் கேட்கலாம். இந்த கொஸ்டின் எப்படியும் கேட்கலாம், शैलेंद्र का निजी जीवन कैसा था. ஸோ நம்ம ஃபர்ஸ்டே படித்தோம் அவர் எப்படிப்பட்டவர்னா கவி ஹிருதய். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் राज कपूर விட शैलेंद्र பற்றி தான் நம்ம நிறைய எழுதுவோம். शैलेंद्र अपने जीवन में बहुत गहरे, उदार, शांत और कवि हृदय व्यक्ति थे. ஸோ என்னென்ன சொல்றாங்க, வெரி கெஹரே, வெரி டீப், அதாவது ரொம்ப ஆழமான அன்பு இருக்கிறவர். உதார், ஜெனரஸ், शांत और कवि हृदय व्यक्ति. वे साहित्यिक गहराई से कोई समझौता करने को तैयार नहीं था. ஸோ சாகித்யக் கெஹராயி, ஸோ அந்த லிட்ரேச்சர்லேயே அந்த ஆர்ட்டினுடைய டீப்ல இருந்து சம்ஜௌதா அப்படின்னா வந்து என்ன சொல்றது, எந்த ஒரு டீலும் பண்றதுக்கு அவர் தயாரா இல்லை. ஸோ அதுலேருந்து வெளியில வரதுக்கு சம்ஜௌதா மீன்ஸ், ஸோ சம்ஜௌதா இஸ் காம்ப்ரமைஸ். ஸோ அந்த ஆழத்துலேருந்து அவர் காம்ப்ரமைஸ் ஆகவே விரும்பல. என்னதான் நான் படம் எடுக்கணும் இந்த மாதிரி தான் எடுக்கணும்னு நினைக்கிறார் தவிர அதில் அவர் காம்ப்ரமைஸ் ஆகல. ஓகே, சம்ஜௌதா இஸ் காம்ப்ரமைஸ் करने को तैयार नहीं था. ஸோ காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அவர் ரெடியா இல்லை. उन्हें यश और धन की भूख नहीं थी. அதே மாதிரி அவருக்கு பார்த்தீங்கன்னா यश और धन, புகழுக்கும் வெல்த்துக்கும் அவருக்கு வந்து ஆசை கிடையாது. அந்த ஒரு ஹங்கர் அவருக்கு கிடையாது. वे आत्म संतोष चाहते थे. what he wants a self satisfaction. उनके यही गुण उनकी फिल्मों में भी प्रकट हुए. அவருடைய இந்த குணங்கள் வந்து அவருடைய படத்துல கண்டிப்பா இருக்கு. उन्होंने लड़को चड़को वाली मसाला फिल्म नहीं बनाया. लड़को चड़को वाली मसाला फिल्मना அந்த பீப்புளை சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி டக்கு டக்குன்னு படம் எடுக்கிறது, படத்தை பேஸ் பண்ணி, அதாவது மணியை பேஸ் பண்ணி படம் எடுக்கிறது, அந்த மாதிரி மசாலா ஃபிலிம் எடுக்கல. उन्होंने साहित्यिक रस और स्वाद को फिल्म में ज्यों का त्यों उतार दिया.
ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காரு, சாகித்யக் ரஸ். ஸோ அந்த ஒரு லிட்ரேச்சர் உடைய எசன்ஸ் இருக்கு, அந்த டேஸ்ட் அந்த படத்தில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காரு. परिमाण स्वरूप वह गहरी कलात्मक फिल्म बन गई. So as a result, परिमाण स्वरूप as a result what happened, அது வந்து ஒரு गहरी कलात्मक फिल्म, ஒரு डीप आर्ट फिल्म ஆகவே வளர்ந்துச்சு. परंतु उसे खरीदने वाले वितरक नहीं मिले. ஸோ இந்த லைன் வேணா எழுதுங்க, ஏன்னா இவரோட ஜீவன் பற்றி எழுதும்போது அந்த படத்தை யாரும் வாங்கலைன்றதை நம்ம எழுத வேண்டாம், வேணும்னா நீங்கள் எழுதிக்கலாம். 7th one பாருங்க. लेखक के इस कथन से कि तीसरी कसम फिल्म कोई सच्चा कवि हृदय ही बना सकता है, आप कहाँ तक सहमत स्पष्ट कीजिए. सो इधर வந்து इस कथन की तीसरी कसम फिल्म कोई सच्चा कवि हृदय ही बना सकता है. இந்த கथन இந்த ஸ்டேட்மெண்ட்ல तीसरी कसम அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ல சச்சா கவி ஹிருதய், ஒரு நல்ல ஒரு கவியினுடைய ஹிருதய் தான் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. तीसरी कसम आप कहाँ तक सहमत, இந்த படத்துல வந்து ஒரு கவியினுடைய ஹிருதய் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சேம் ஆன்சர் யூ கேன் ரிப்பீட், சேம் திங் only again and again repeating, but the question differs. நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த क्वेश्चन தான். मैं इस कथन से पूरी तरह सहमत हूं, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். तीसरी कसम कवि हृदय மாதிரி தான் அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். संसार में कवि हृदय लोग ही भावनाओं की अभिव्यक्ति से संतुष्ट होते हैं. ஸோ எப்பயுமே கவி ஹிருதய், எந்த ஒரு கவிக்கு தான் என்ன இருக்குன்னா அந்த எமோஷன்ஸ் அண்ட் சென்சிட்டிவை அதில் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஓகே, ஒரு கவி தான் எப்படி இருப்பாங்கன்னா அபிவியக்தி இஸ் மென்ஷன், ஓகே, ஆர் நோட்டிஸ். ஸோ கவி தான் எப்படி இருப்பாங்கன்னா இந்த எமோஷன்ஸை மென்ஷன் பண்ணும்போதே, இந்த எமோஷன்ஸை சொல்லும் போதே அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிறது கவியாக தான் இருக்கும், கவியினோட ஹிருதய் தான் அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. वे धन और यश को नहीं आत्म संतोष को प्रमुखता देते हैं. सो और इम्पोर्टेंस எதுக்கு கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா आत्म संतोष. तीसरी कसम फिल्म में शैलेंद्र ने व्यवसायिक कतरों को उड़ाया. शैलेंद्र என்ன பண்றாருன்னா இந்த படம் இப்பதான் நமக்கு சொல்றாங்க அந்த படம் என்ன இருக்கு அப்படின்னா விவசாயிக் கத்ரோம். ஸோ ஒரு வியாபாரம் பண்றவங்களுடைய ரிஸ்கை பத்தி சொல்றாரு. உஸ்மே கெஹரி கலாத்மாக்க கா புட் தியா, அந்த படத்துல வேற என்ன இருக்குன்னா நிறைய ஆர்ட் இருக்குன்னு சொல்றாங்க. கலாத்மா का पुट दिया ना, அதை வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்கு. उसे सस्ते और उदले लड़कों झटकों से बचाया रखा. So same thing we have learned before. सस्ते very cheap and shallow films அதுல இருந்து அவர் வெளியில வந்துட்டாரு. उसमें उन्होंने गहरी करुणा और संघर्षशीलता அப்படின்னா ஸ்ட்ரகிள். ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும் லைஃப்ல, சங்கர்ஷ் கான்ஃப்ளிக்ட். ஸோ ஒருத்தவங்க ஒரு இதுலேருந்து வெளில வரனா நம்ம எவ்வளோ கான்ஃப்ளிக்ட் எவ்வளோ ஸ்ட்ரகிள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோன்றதை காட்டார். उन्होंने अपने पात्रों से आंखों की भाषा में अभिव्यक्ति कराई. ஸோ அவருடைய கேரக்டர்ஸில் ஆங்கோ கி பாஷா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா ஆங்கோ கி பாஷா, கண்ணில் வந்து நமக்கு இப்போ சொல்லுவாங்க இல்லையா, நம்ம மனசில் கஷ்டம் இருந்தால் கண்ணில் தெரியும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாமே आंखों की भाषा में अभिव्यक्ति कराई. Okay, so these 7 questions. So altogether all the questions you have to learn. So hope I have made it very easy for you with the English meaning. So இப்போ வந்து it is now up to you to read. So இப்போ நல்லா நீங்கள் படிக்கணும். இந்த லெசன் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் நிறையாவே வரும். இதில் இருக்கிற முஹாவரேஸும் நம்ம